இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தள்ளுபடியுடன் கூடுதலாக 40,000 வரை பலன் தரும். பள்ளி காலாண்டு விடுமுறை. செப்டம்பர் 17 முதல் 25ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வுகள் நடைபெறும். தொடர்ந்து செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 4 வரை 9 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. UGC நெட் மறுதேர்வு. குளறுபடிகள் காரணமாக ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான UGC நெட் மறுதேர்வுகள் செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. ஆன்லைன் பத்திரப்பதிவு. அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு வாங்குவோர் நேரில் செல்லாமலேயே இணைய வழியில் பத்திரப்பதிவு செய்யும் புதிய நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது. நில வரி முறை ரத்து. ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நில வரி வசூலிக்கும் முறை நடப்பு பசலி ஆண்டு முதல் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு நீண்டகால சுமையை குறைக்கும். சுகாதாரத்துறை அதிரடி. குழந்தைகளுக்கு இலவச இன்சுலின், முதியோர்களுக்கான காப்பீட்டு திட்டம், இரத்த சோகையை தடுக்க இரும்பு கண்மணி திட்டம் மற்றும் புதிய மருத்துவ பணியிடங்கள் உள்ளிட்ட 115 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கோயில் நிலங்களில் சூரிய மின்சக்தி. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான காலி இடங்களில் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களை அமைப்பதன் மூலம் கோயில்களுக்கு நிலையான வருவாய் ஈட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. வானிலை எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்டெக்ஸ் நிலையங்கள் மூடல். விற்பனை சரிவு காரணமாக தமிழகம், ஆந்திரா, மகாராஷ்டிராவில் உள்ள 10 ஆப்டெக்ஸ் நிறுவனங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகை சிறப்பு ரயில். ஓணம் பண்டிகை முன்னிட்டு பெங்களூர், கண்ணூர் இடையே ஆகஸ்ட் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. LPG கேஸ் EKYC சமையல் எரிவாயு மானியம் தொடர்ந்து கிடைக்க ஆகஸ்ட் 23க்குள் பயோமெட்ரிக் EKYC முறையை முடிக்க வேண்டும். ட்ரோன் பயிற்சி. சென்னையில் தொழில் முனைவோருக்கான 3 நாள் மீடியா ட்ரோன் பயிற்சி இன்று தொடங்குகிறது. அறிவியல் மற்றும் கணித தேர்வு. 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவில் கணித மற்றும் அறிவியல் திறனாய்வு தேர்வுகள் அக்டோபரில் நடைபெற உள்ளன. IIT சேர்க்கை நீட்டிப்பு. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேருவதற்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகளும் உண்டு. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க ஆர்வமுள்ளவர்கள் ஆகஸ்ட் 31க்குள் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். அறங்காவலர் விண்ணப்பம். கோயில் அறங்காவலர் நியமனத்திற்காக விண்ணப்ப காலம் ஆகஸ்ட் 28 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. SBI வேலைவாய்ப்பு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அசோசியேட் பணிகளுக்கான 9,266 காலி இடங்களுக்கு ஆகஸ்ட் 31க்குள் விண்ணப்பிக்கலாம். தாவக விசிக கூட்டணி உறுதி. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பேசிய திருமாவளவன், தமிழக அரசியல் களத்தில் தாவகவும் விசிகவும் இனி இணைந்து பயணிக்கும் என அதிரடியாக அறிவித்துள்ளார். விசிகவும் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும் என்பதே லட்சியம் என அவர் முழங்கியுள்ளார். நாகர்கோவிலில் ஒரு காசி. பெண்களை காதலிப்பதாக நடித்து 70 சவரன் தங்கத்தை மோசடி செய்த ஜெனிஸ் என்பவரை காவல்துறை கைது செய்துள்ளது. நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வானதி சீனிவாசன் பதவி நீக்கம். பாஜக தேசிய மகளிரணி தலைவர் பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது கட்சியின் வழக்கமான நடைமுறைதான் என்று அவர் விளக்கமளித்துள்ள போதிலும் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. கோவை உருவப்பொம்மை எரிப்பு. 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில்
கோவை டி.கே. சிவகுமார் உருவப்பொம்மைக்கு நாம் தமிழர் கட்சியினர் செருப்பு மாலை அணிவித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா. அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தது ஏன் என்பது குறித்து சபாநாயகர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்படி விசாரணை நடத்தப்பட்ட ராஜினாமாக்கள் ஏற்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தஞ்சையில் பள்ளி மாணவிக்கு தொல்லை. தஞ்சாவூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மற்றும் அவருக்கு உதவிய ஆசிரியை ஆகிய இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அறிவாலயத்தின் ஆளுங்கட்சியுடன் ஏதோ டீலிங் நடப்பதாக கூறி என்சிஎல்ஓ மாஜி ஒருவருக்கு எதிராக அறிவாலயம் தரப்பு கடுமையான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஜாக்பாட். விவசாயிகளின் சுமையை குறைக்க ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதாக முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இது விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அவையில் கண்ணிய போர். முதல்வர் விஜய் அவைக்கு வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எழுந்து நிற்க வேண்டும் என்று அமைச்சர் ரமேஷ் வலியுறுத்த இது அவையில் பெரும் விவாதமானது. இது தனிப்பட்ட மரியாதையா அல்லது நடைமுறையா என்ற வாதம் நீடிக்கிறது. திருமாவளவன் கேள்வி. தொலைந்த மாட்டை தேடி சென்ற தமிழர்களை சுட்டது ஏன்? 3 தமிழர்களின் உடல்களை அவசரமாக அகற்றியதன் மர்மம் என்ன என திருமாவளவன் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அமைச்சருக்காக மன்னிப்பு கேட்ட விஜய். அமைச்சர் ஒருவரின் பேச்சுக்கு தாமே வருத்தம் தெரிவிப்பதாகவும் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் விஜய் கூறியுள்ள நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாம்பு கடியில் அதிர்ச்சி சம்பவம். நரம்பியல் பாம்பு விஷம் ஏறிய நிலையில் தம்பியை காப்பாற்ற முயன்று 15 ஊசிகள் போடப்பட்டதாகவும் தொடர்ந்து அவரை 150 முறை அறைந்ததாகவும் கூறப்படும் விசித்திரமான மற்றும் பரபரப்பான மருத்துவ துயரம். வீடுகளுக்கு சோலார் மானியம். மத்திய அரசின் ரூபாய் 78,000 மானியத்துடன் தமிழ்நாடு அரசு கூடுதலாக ரூபாய் 1,00,000 மானியம் வழங்கும் புதிய திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் எளிதாக சோலார் தகடுகளை அமைக்கலாம். கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக்கொலை. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக மற்றும் அதிமுக சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. காலி நிலத்திற்கு கூடுதல் FII இலவசம். வாழ்விட மேம்பாடு வாரியம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி காலி நிலங்களை வழங்கும் நபர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட கூடுதல் FSI இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி நண்பருக்கு லுக் அவுட் நோட்டீஸ். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பருக்கு காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். RS பாரதிக்கு தாவக எம்எல்ஏ வாக்காளர்களை சாடியதாக கூறப்படும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தன் மீசை குறித்த சவாலை ஏற்க தயாரா என சோழிங்கநல்லூர் தொகுதி தாவக எம்எல்ஏ ECR சரவணன் காரசாரமான கேள்வி எழுப்பியுள்ளார். அறிவாலயத்தில் உட்கட்சி யுத்தம். துரைமுருகன் விலகினால் பொதுச்செயலாளர் பொறுப்பு யாருக்கு? உதயநிதிக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்படுமா என்பது போன்ற கேள்விகளால் அறிவாலயம் வட்டாரத்தில் பரபரப்பான விவாதங்கள் எழுந்துள்ளன. டாப் 4 இந்தியா விரைவில் 3வது இடம். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பிற துறைகளில் இந்தியா தற்போது உலக அளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் விரைவில் 3வது இடத்துக்கு முன்னேறும் என்றும் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவில் மெகா மாற்றம். முதல்வர் விஜய் ஆட்சியின் 100வது நாளில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றத்தால் பத்திரப்பதிவுக்கான இனி பொதுமக்கள் அலுவலகங்களில் கால் கடுக்க காத்திருக்க தேவையில்லை என்ற எளிய முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அரிசி விலை உயர்வு. விக்ரம ராஜா விளக்கம். அரிசி விலை திடீரென உயர்ந்திருப்பதற்கு தாங்கள் பொறுப்பல்ல என்றும் மழையின் தாக்கமே விலை உயர்வுக்கு காரணம் என்றும் வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா விளக்கமளித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள்.
4 நாள் விடுமுறைக்கு பிறகு கூடிய தமிழக சட்டப்பேரவையில் 3 முக்கிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசுக்காக வாதாட 35 வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் நலன்களை காத்து வாதிடுவதற்காக ப. சிதம்பரம் உள்ளிட்ட 35 மூத்த வழக்கறிஞர்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. தாவேகாவின் கடுமையான தாக்குதல். உதயநிதி ஒரு டம்மி என்று குறிப்பிட்டுள்ள தாவேகாவினர், இதுபோன்ற தொடர்ச்சியான விமர்சனங்களால் திமுகவை மக்கள் அரசியல் களத்தில் கடுமையாக பாதித்து விட்டதாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். தேசிய கொடியேற்றும் உரிமை. முதல்வர் விஜய் பெருமிதம். சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை ஏற்றிய முதல்வர் விஜய், உரிமையை பெற்றுத்தந்தவர் கருணாநிதி தான் என்பதை நினைவு கூர்ந்து பெருமிதம் தெரிவித்தார். அரசியல் களம் காணும் நடிகர் விவேக்கின் மனைவி. அண்ணாமலை பங்கேற்ற மேடையில் நடிகர் விவேக்கின் மனைவி கலந்து கொண்டு வீதி லீடர்ஸ் இயக்கத்துடன் இணைந்து செயல்பட போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கர்நாடக தமிழர்கள் படுகொலை. முதல்வர் விஜய் ஆவேசம். கர்நாடகாவில் தமிழர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க கோரி முதல்வர் விஜய் கண்கள் சிவந்து ஆவேசமாக குரல் கொடுத்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து சட்டமன்றத்தில் குரல். கோவை மாணவன் கொலை வழக்கை மையமாக கொண்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, உலகில் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிக்க முடியாதா என வேதனை தெரிவித்ததுடன் சட்டங்கள் மேலும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விசிக மாநாட்டில் முதல்வர் விஜயின் வாழ்த்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் முதலமைச்சர் விஜயிடமிருந்து வந்த வாழ்த்து செய்தியை திருமாவளவன் மேடையில் உரக்க படிக்க தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். கும்பகோணம் மாணவிகள் நன்றி. கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரிக்கு புதிதாக இயக்கப்படும் பேருந்து வசதியால் தாங்கள் பாதுகாப்பாக பயணம் செய்து வருவதாக கூறி மாணவிகள் தமிழக அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.